ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலாக இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக என் லைஃப்லேயே. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜ் போயிருக்கேன், ஆனால் இந்த அவார்டு வாங்குற மாதிரி அந்த மாதிரி தான் கூப்பிட்ருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே நான் வந்து வீடியோஸ் பண்ணும்போது வீடியோஸில் வர கமெண்ட்ஸோ லைக்கோ தான் பார்த்துருக்கேனே தவிர இப்படி ஒரு சவுண்டு ஒரு க்ரௌடில் கேட்குறது இப்போ தான் ரொம்ப ஹாப்பி. அவங்க கேட்டதுமே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா சென்ட் ஜோசப் அப்படிங்கிற பேர் வந்து நானுமே அப்படி ஒரு காலேஜ் தான் படித்தேன். சென்ட் ஜோசப்னு ஒரு காலேஜ் தான் யூஜி படித்தேன் திருச்சியில். ஸோ அதனால் எனக்கு சென்ட் ஜோசப் சொன்னோடனே சரி ஓகே கண்டிப்பாக வந்துடணும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த போர்டை நான் பார்த்துருக்கேன். இந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் சென்ட் ஜோசப் கம்யூனிட்டி காலேஜ் அப்படின்னு அந்த போர்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு காலேஜ் இருக்குது, ஆனால் இப்படி இருக்குன்னு தெரியல. நான் அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் சோஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய நல்லது நடக்கணும், அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க. இதை நான் ஒரு பார்ட்டாக இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க என்னால் முடிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை போய் சொல்லி கண்டிப்பாக இதோட க்ரோத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருப்பேன். ஸோ நல்லா ஆக்டிவாக இருக்குது. நானும் தங்கச்சியும் கலைஞர் டிவியில் வா தமிழா வா அப்படி ஒரு ஷோ போயிருந்தோம். அப்போ அங்கே வந்து சாதிக்க துடிக்கும் பெண்கள், அதுக்கு முட்டுக்கட்டை போடும் குடும்பத்தினர் அப்படி ஒரு டாப்பிக்கில் போயிருந்தோம். தங்கச்சி வந்து அந்த பக்கத்தில் இருந்தா சாதிக்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, நிறைய பெண்கள் வந்து சாதிக்கணும் அந்த ஒரு வெறி தெரியுது. அவங்க டான்ஸ்லையாக இருக்கட்டும், அவங்க பேச்சுலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்கள ஏதாவது சாதிக்கணும். நம்ம சும்மா நார்மலாக வீட்டில் இருந்துட்டு போயிடக்கூடாது, ஏதாவது பண்ணணுக்காக தான் இங்கே வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப்லேயும் நல்லது நடக்கும். பண்ணிகிட்டே இருங்க, விடாமல் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப தேங்க்ஸ்.